வணக்கம். இந்த முறை தோட்டத்தில் உள்ள ஹெர்பல்ஸ் பயன்படுத்தி ஒரு சோப் செஞ்சுருக்கேன். நான் சோப்பு பயன்படுத்திய 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆம், இது சோப்புல கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா நான் விட்டுட்டேன் சோப்பையே. இப்போ சோப்பு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இது யூடியூப் பார்த்தெல்லாம் இந்த சோப்பு செய்யலாம். கோயம்புத்தூரில் செஞ்சோலை இயற்கை வேளாண்மை பண்ணை நடத்தின ஒரு சோப் மேக்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆர்கானிக் சோப்பு செய்ய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் பயன்படுத்த ஆசையாகவே இருந்தது. அவ்வளோ 3 வகையான எண்ணெய் போட்டு செஞ்சது. அதுவும் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் போட்டு செஞ்சது. அதுலேயும் நல்லெண்ணெய் இதில் வந்து 55% போட்டிருக்கு. பொதுவாகவே நம்ம எண்ணெய் குளியல் வாரம் 2 முறை எடுத்துட்டால் நல்லது நம்ம உடலுக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கின்னை நல்லா ஈரத்தன்மையோட மிருதுவாக வச்சுக்கணுன்னா கட்டாயமாக எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். அதில் நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டானது ஒன்று. நம்ம வந்து நெய்யை தேடி யாரும் போக மாட்டோம். நல்லா க்ரீமியாக ஒரு சோப் வேணும்னா நெய்யில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லெண்ணெயிலே செஞ்சுக்கலாம். அதில் விட்டமின் இ இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம், தடிப்போ இல்லை கரும்புள்ளிகளோ எது இருந்தாலும் அதை நீக்கிடும். அது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி தான் இந்த சோப்பை பயன்படுத்தும் போது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு சோப்பு. இது நல்லா க்ரீமியாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைன்னு இல்லை, ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தையெல்லாம் இந்த சோப்பை கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பயன்படுத்தின ஒரே ஒரு கெமிக்கல் சோடியம் ஹைட்ராக்சைடு. அதுவும் க்யூரிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் 45 நாளைக்கு அப்புறம் அதுவும் சோப்பாவோ கிளிசரினாவோ மாறிடும். கூடவே என்னோடய தோட்டத்தில் உள்ள சிவப்பு கற்றாழை, ரெட் ஆலிவாரா, இதோட சின்ன பீஸ் கூட அவ்வளோ விலை விற்கும். இந்த ஒரு பிளான்ட்டே 1000க்கு மேலே விற்கும். குட்டி பிளான்ட்லாம் 500 ருபீஸ் விற்கிது மார்க்கெட்டில். இதை நம்ம பச்சையாக சாப்பிடும்போது நம்ம உடல்லேருந்து வெளியேற, தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா உடல்லேருந்து வெளியேற வேர்வை கூட வாடையே அடிக்காமல் ஆகிடும். இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு 2 சோப்பும் மற்ற ஒரு 4 சோப்பு குப்பை மேனி இடைகளை போட்டும் சோப்பு செஞ்சுருக்கேன். அதுவும் அந்த நல்லெண்ணெயெல்லாம் கொஞ்ச நாள் வெயிலில் வச்சு அந்த எண்ணெயை வடிகட்டி தான் அந்த எண்ணெயை பயன்படுத்தியிருக்கேன். இது இன்னும் முத்தல் அந்த பிளான்ட், அதனால இதில் கொஞ்சம் தான் அந்த ரெட் கலர்லாம் வந்தது. இது லையை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணனால அதை வீடியோவாக எடுக்கலாம். 70 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடும் 140 கிராம் வர்ற அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டரும் ஊற்றி ரெடி பண்ணி அங்கிட்டு தனியாக வச்சுட்டேன். அது சூடாக இருக்கிறனால. தேங்காய் எண்ணெய் வந்து 175 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒழுங்காக நான் வீடியோ எடுக்கலை. அடுத்தது வந்து இது என்னது குப்பை மேனி போட்டு வச்ச நல்லெண்ணெய். அது வந்து 275 கிராம்ஸ் அது எடுத்துக்கிட்டாச்சு. இருக்கிறதுலே அதுதான் அதிகம். அதாவது 1/2 லிட்டர் எண்ணெயில் அதுதான் 55% அதுதான் போட்டிருக்கேன் நான். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நிறையா. அடுத்தது கேஸ்ட்ர் ஆயில், அது வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது 3 எண்ணெயும் போட்டோன்னே அந்த குப்பை மேனி எண்ணெயும் சேர்ந்தோன்னே கொஞ்சம் வாசமாக இருந்தது அந்த எண்ணெயே. குப்பை மேனியோட பெனிஃபிட்டும் என்னான்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம மேனியில் உள்ள குப்பை எல்லாத்தையுமே எடுத்துடும்னு சொல்லுவாங்க. சரி, முதல்ல சோப் செய்கிறோம், சரி அதையும் போட்டு செய்யலாம். அப்பாவுக்கும் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் குப்பை மேனி எண்ணெய் அவருக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் செய்ய ஆரம்பித்தேன். குப்பை மேனி எண்ணெய் வச்சு சோப் செய்யலான்னு. இதில் எல்லாமே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். எங்கள் ஊரில் நிறைய எண்ணெய் மில் இருக்குது, அதனால் அது மாதிரி எண்ணெய் வாங்கிட்டாச்சு. 3 எண்ணெயும் எடுத்துட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். 3 எண்ணெயும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துட்டு அந்த சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அதை நல்லா ஆறிடணும். நல்லா மத்தியானமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துட்டா ரூம் டெம்பரேச்சரில் வந்துடணும் அது. அதுக்கப்புறமா அந்த லையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிளெண்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 2 சோப்புக்கு வர்ற மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். நான் பிரித்து எடுத்துகிட்டு அதில் இன்னொன்றில் வந்து இதில் குப்பை மேனியில் போட்டிருக்கிறதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்றில் அந்த மக்கில் உள்ளதில் வந்து ரெட் ஆலிவாரா ஜெல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் அந்த செடியிலேருந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சதை அதோட அதை மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு மோல்டில் ஊற்றலான்னு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால நம்ம உடம்புக்கு
சருமத்தை வந்து புத்துணர்வாக்கும் நமக்கு. சன்ஸ்க்ரீன் மாதிரியும் இந்த சோப்பு இருக்கும். செய்யும்போதே அவ்வளோ க்ரீமியாக இருந்தது இந்த சோப்பு. கஷ்டமாகவே இல்லை. லை மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டினா சோப்பு சரியாக வராது அது. மஞ்சள் போட்டது அது தனியாக ஒரு சோப்பு. இது ரெட் ஆலிவேரா ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்துட்டேன். நம்ம ஒரு கத்தை ஃபுல்லாக போடணும்னு தேவையில்லை. ஒரு 2 சோப்புக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் இருந்தால் போதும். இதையும் அதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. முதன்னு செய்யும்போது பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் சோப்பு பயன்படுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. சோப்பு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. ஊற்றும் போதே க்ரீமியாக இருந்தது இதோட டெக்ஸ்டர் இது. நல்லா இருக்கு. எண்ணெயை வச்சும் 45 டேஸ்க்கு அப்புறம் காணாமல் போயிடும். நம்ம நல்ல ஒரு ஆர்கானிக் சோப்பை பயன்படுத்தலாம்.